ரீச்சரை மயக்க ஊசி போட்டு கடத்தின அதே கும்பல் ஜேக்கப் அண்ட் டமாரா கிரனையும் கடத்தி ஒரு பில்டிங்ல கேஜ்ல அடைச்சு வச்சிருக்காங்க. அவங்க 2 பேருமே தங்களை கடத்தின ஆட்களை பார்க்கலன்னு சொல்றாங்க. அதோட கடத்தின ஆட்கள் ரீச்சரை மட்டும் ஒரு ஸ்ட்ரெச்சர்ல கட்டி போட்டு வச்சிருக்காங்க. ரீச்சர் அவங்க கிட்ட நம்மள கடத்தின ஆட்கள் சிஏஏ ஆளுங்கன்னு சொல்றாரு. இவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது அவங்கள கடத்தின அதே ஆளுங்க அங்க வராங்க. அவங்களோட ஒரு டாக்டரும் இருக்காரு. ரீச்சரை விசாரிக்க கூட்டு போக மறுபடி கையில விலங்கெல்லாம் போட்டு ஒரு ரூமுக்கு கூட்டிட்டு போறாங்க. ரீச்சர் அவங்க 3 பேர் பேரையும் கேட்க அவங்க சொல்லாததால அவங்களுக்கு ஒரு டச் லல்லபைல வர்ற 3 கேரக்டர்ஸ் பேரை வச்சுட்டு இந்த ரூமை விட்டு நான் வெளியே போகும்போது உங்களை எல்லாம் தூங்க வச்சுட்டு தான் போவேன்னு சொல்றாரு. இவங்களும் ரீச்சர் கிட்ட பென்ட்ரைவ் பத்தி தான் விசாரிக்கிறாங்க. ரீச்சர் ரெஸ்டாரண்ட்ல வேற ஒருத்தங்கிட்ட இருந்து வாங்குற பென்ட்ரைவ்ல எதுவுமே இல்லை. ஆனா கொடுத்த பென்ட்ரைவ்ல இருந்ததை காப்பி பண்ணதானே இதை வச்சு இருக்குன்னு அவங்க ரீச்சர் கிட்ட கேட்கறாங்க. அதுக்கு ரீச்சர் ஐ ஹவ் நோ ஐடியா வாட் யூ ஆர் டாக்கிங் அபவுட் சொல்றாரு. டீச்சர் கிட்ட லைலா பத்தியும் அவங்க கேட்கறாங்க. அதுக்கு அவங்கள கடுப்பேத்துற மாதிரி டீச்சர் பதில் சொல்ல, நாங்க உங்களை இங்க வச்சிருக்கிறது யாருக்குமே தெரியாது. எங்களோட டார்ச்சரை நீ கொஞ்ச நேரம் தாக்கு பிடிப்ப. ஆனா உன் கூட நாங்க கூட்டு வந்திருக்கிற 2 பேரும் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்க ரீச்சர் அமைதியா இருக்கார். நவ் தேர் லீடர் வாண்ட்ஸ் டு டாக் டு டமாரா கிரீன். உடனே ரீச்சர் நான் உங்களுக்கு பதில் சொல்றேன்னு சொல்றாரு. மறுபடியும் ரீச்சர் கிட்ட பென்ட்ரைவ் பத்தி கேட்க அவங்கள அடிச்சு போட்டு முன்னாடி சொன்ன மாதிரியே அவங்கள மயக்கமாக வச்சுட்டு அந்த ரூமை விட்டு வர்றார் ரீச்சர். ரூமுக்குள்ள நடந்த சத்தத்தை கேட்ட அவங்க கூட இருந்த டாக்டர் மத்த சிஐஏ ஏஜென்ட்ஸ்க்கு கால் பண்ணிடுறாரு. அந்த ஆளை மயக்க ஊசியால சுட்டுட்டு கார் ஜாக் ஒன்ன வச்சு ஜேக்கப் அண்ட் டமாராவை செல்லுல இருந்து வெளியே கொண்டு வர ட்ரை பண்றார் ரீச்சர். 3 பேரும் தப்பிச்சு வெளியே வரும்போது 2 கார் மெயின் டோர் இருக்க சைடு வரவும் அவங்க பெண் வழியா தப்பிக்க முயற்சி பண்றாங்க. பின்னாடியும் ஒரு கார்ல அவங்கள பிடிக்க வர்றாங்க. அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சு ஓடும்போது கேட் ஸ்டிக்கர் ஒட்டின கார் ஒண்ணுல வர்ற ஒருத்தர் என்னோட கார்ல ஏறுங்க நான் சிஏஏ ஏஜென்ட்லாம் இல்லைன்னு சொல்ல அவரோட கார்ல 3 பேர் ஏறி அங்க இருந்து தப்பிக்கிறாங்க. இவங்களை காப்பாத்துனது ரசல் பிளம்ன்ற ஒரு ஃப்ரீலான்ஸ் ஜேர்னலிஸ்ட். இது சிஏஏவோட பிளாக் சைட்டா இருக்க வாய்ப்பு இருக்குன்னு நான் சில வாரங்களா இதை மானிட்டர் பண்றதா அவர் சொல்றாரு. இப்படி எல்லாரும் தேடிட்டு இருக்க அந்த பென்டிரைவ்ல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்க வாஷிங்டன் டிசிக்கு நம்ம போகணும்னு ரீசர் சொன்ன நீங்க இப்ப அங்கதான் இருக்கீங்கன்னு ரசல் சொல்றாப்ல. 3 பேரையும் தன்னோட இடத்துக்கு கூட்டு வர்றார் ரசல். இது 3 பேரையும் அடைச்சு வச்சிருக்க இடத்துல இருந்து பக்கத்துலதான் இருக்கு. சிஏஏவால என்னோட வேலையே போயிடுச்சு. அதனால அவங்க பண்றதை எக்ஸ்போஸ் பண்ண ட்ரை பண்றதா ரசல் அவங்களுக்கு சொல்றாரு. ரசல் அந்த இடத்த சிசிடிவி மூலமா கண்காணிச்சுட்டு வந்ததாகவும் சொல்றாரு. நான் உங்களை அங்கிருந்து காப்பாத்தி இருக்கேன். எனக்கு நீங்க அங்க நடந்தது சொன்னா உதவியா இருக்கும்னு சொல்றாரு. பட் ரீச்சர் சேஸ் நோ. அதோட இந்த விஷயத்தினால ரசல் உயிருக்கே ஆபத்து வரலாம்னு அவங்க சொல்றாங்க. இப்ப ரீச்சர் ஜான் சாம்சனை தேடி போறார். ஜேக்கப் அண்ட் டமாரா ஆனாவோட வீட்டுக்கு போறாங்க. ரீச்சர் ஜான் சாம்சனோட ஆபீஸ்க்கு போயிட்டு ஐ சா எ உமன் டை வித் யுவர் நேம் ஆன் ஹர் லிப்ஸ்னு ஒரு நோட் எழுதி கொடுத்துட்டு தன்னை ஜான் சாம்சனை வந்து மீட் பண்ண சொல்லி அவரோட ஸ்டாஃப் கிட்ட சொல்லிட்டு கிளம்புறார். மீன்வைல் ஆனாவோட வீட்டுக்கு போன டமாரா அண்ட் ஜேக்கப் அங்க அவங்களோட கார் இல்ல, அதோட சிஏஏ ஆர் ஃபெட்ஸ் அந்த வீட்டு முழுக்க பென்ட்ரைவ தேடி இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறாங்க. அப்பதான் டமாரா அந்த வீட்டுல இருக்க டைனிங் டேபிள்ல சூடா நூடுல்ஸ் இருக்கிறத பாக்குறாங்க. தே ரியலைஸ் வேற யாரோ ஒருத்தர் அந்த வீட்டுல இப்ப இருக்காங்கன்னு. அவங்க நினைச்ச மாதிரியே ஒரு ஆள் பக்கத்து ரூம்ல இருந்து வந்து அவங்கள அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறான். ஜேக்கப் அவனை ஃபைட் பண்ணும் பொழுது அவனோட தலையில அடிச்சு அவனை அன்கான்சியஸ் ஆக்குறாங்க டமாரா. அவனை கட்டி போடும்போது வீட்டுல இருக்க லேண்ட் லைன் ரிங் ஆகுது. டமாரா அதை எடுத்து பேசுறாங்க. கால் பண்ணி இருக்கிறது ஆனாவோட பையன் பென்னோட ஃபுட்பால் கோச். பென் ஃபுட்பால் பிராக்டிஸ்க்கே வரலன்னு அவர் சொன்னதா டமாரா ஜேக்கப் கிட்ட சொல்றாங்க. They both realize Ben is in trouble. மீன்வைல் ரீச்சர் மீட் பண்ண சொன்ன இடத்துக்கு ஜான் சாம்சனோட ஒய்ஃப் அண்ட் ஹெட் ஆஃப் செக்யூரிட்டி 2 பேரும் வர்றாங்க. அவங்க கிட்ட சாம்சனுக்கும் ஆனாவுக்கும் ஏதோ கனெக்ஷன் இருக்கு, அது என்னன்னு அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு ரீச்சர் சொல்றாரு. அதை அவங்க கிட்ட கேட்டா அவங்களுக்கு தெரியாதுன்னு அவர் சொல்ற. ஜான் அண்ட் ஐ ஹாவ் நோ சீக்ரெட்ஸ் ஜானோட ஒய்ஃப் சொல்றாங்க. பட் ஹி ஸ்டில் வாண்ட்ஸ் டு டாக் டு ஜான் சாம்சன். அவங்க அதுக்கு ஓகே சொல்லிட்டு அவங்களோட அட்ரஸை ரீச்சருக்கு கொடுக்குறாங்க. அவங்க கொடுத்த ஹோட்டல் அட்ரஸ்க்கு போற ரீச்சர் அங்க தன்னை முன்னாடி ஸ்டேஷன்ல விசாரிச்ச அதே பெடரல் ஏஜென்ட்ஸ் தான் மீட் பண்றாரு. அவங்க ஆனா சாகறதுக்கு முன்னாடி ஜான் சாம்சன் பேரை சொன்னாங்களான்னு கேட்க அவங்க சொல்லல, ஆனா என்ன கடத்திட்டு போன சிஏ தான் சொன்னதா போய் சொல்றார் ரீச்சர். அதோட அவங்களோட இடத்தையும் சொல்றாரு. ஏதாவது கேட்கறதா இருந்தா அங்க போய் அவங்க கிட்ட கேட்க சொல்றாரு. அவங்க ரீச்சரை இந்த கேஸை பத்தி விசாரிக்காம ஒதுங்கி போக சொல்றாங்க. வெளியே வந்து டமாராவுக்கு கால் பண்ணி தன்னை பிக்கப் பண்ண சொல்றார் ரிச்சர்ட். பட் கார் அங்க இல்லைன்னு டமாரா சொல்ல, சோ தே திங்க் ஆனா கார்ல பிலடெல்பியாவுக்கு போய் அதை எங்கேயோ விட்டுட்டு அதுக்கப்புறம் சம்பையில ஏறி இருக்காங்க. அதோட அவங்க பையன் பென்னும் இப்ப ஏதோ கண்டிப்பா பிரச்சனையில இருக்கான். நாம இப்ப உடனே பிலடெல்பியாவுக்கு போகணும்னு டிஸ்கஸ் பண்றாங்க. ரீச்சர் இப்போ ரசலோட இடத்துக்கு வந்துட்டு அவரை திசை திருப்பி அவரோட காரை எடுத்துட்டு ஜேக்கப் அண்ட் டமாராவோட பென்னோட ஃப்ரெண்ட்ஸை பார்க்க வராங்க. அவங்க கிட்ட மேட்டர் சொல்லிட்டு பென் எங்கன்னு கேட்க அங்கிருந்து ஒரு பையன் மட்டும் எஸ்கேப் ஆகலாம். அவனை ஃபாலோ பண்ற ரீச்சர் அவன் கிட்ட பென் அண்ட் அவன் மீட் பண்ண போன பொண்ணை பத்தி கேட்கிறார். ஹி சேஸ் பென் மீட் பண்ண போன பொண்ணு ஒரு ஒன்லி ஃபேன்ஸ் மாடல். அதுக்கு ரீச்சர் ஒன்லி ஃபேன்ஸ்னா என்னன்னு சீரியஸா கேட்க ஜேக்கப் அதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அங்கிருந்து 3 பேரும் டமாராவோட ஸ்டேஷனுக்கு வராங்க. அங்க டமாராவோட பார்ட்னர் அவங்களுக்கு அந்த பொண்ணோட அட்ரஸை கொடுக்குறாரு. அங்க போனா அந்த பொண்ணை யாரோ ஆல்ரெடி ரொம்பவே கொடூரமா கத்தியால குத்தி டார்ச்சர் பண்ணி கொண்டு இருக்காங்க.
ரீச்சர் என்னையும் லைலாவையும் அட்டாக் பண்ணவங்க தான் இதை பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாரு. சோ லைப்ரரியில தான் கொண்ட ஆள்கிட்ட இருக்க கத்தியை வச்சு இந்த பொண்ணோட உடம்புல இருக்க காயங்களோட அது மேட்ச் ஆகுதான்னு பார்க்க சொல்றாரு. டமாரா அனானிமஸா இதை போலீஸ்க்கு போன் பண்ணி சொல்றாங்க. அங்க இருந்து கிளம்பும் போது செத்து போன பொண்ணோட பூனைக்குட்டியை பார்த்துட்டு அதையும் தூக்கிட்டு டிசிபி திரும்ப வர்றாங்க. ரீச்சர் மறுபடியும் ஜான் சாம்சனை பார்க்க போறாரு. அவர்கிட்ட இப்போ 2 பேர் இறந்திருக்காங்க, நாம இதை பத்தி பேசி ஆகணும்னு சொல்றாரு. தனியாவா இல்ல பிரஸுக்கு முன்னாடியானு நீங்களே முடிவு பண்ணுங்கன்னு சொல்றாரு. சாம்சன் ரீச்சரை அவரோட ரூமுக்கு கூட்டு போறாரு. இப்போ பென் கூட போன பொண்ணு இறந்து போன மேட்டரை சொல்லிட்டு ஆனா பத்தி சாம்சன் கிட்ட கேட்க, அவர் நேத்திக்கு காலையில வரைக்கும் அவங்க யாருன்னு எனக்கு தெரியாது, எனக்கு ஃபெட்ஸ் போன் பண்ணி அவங்க ஏதோ டேட்டா பிரீச் பண்ணதா எனக்கு சொன்னாங்கன்னு சொல்றாரு. நான் இந்தோனேஷியால இருந்த டெல்டா மிஷன் பத்தின டீடைல்ஸை ஆனாவால அக்சஸ் பண்ணியிருக்க முடியாது. அதோட நான் இந்தோனேஷியால இருந்தப்ப யாரையும் கர்ப்பமாக்கவும் இல்ல, நான் நீ சொல்ற பொண்ணுக்கு அப்பாவும் இல்ல, வேணும்னா நீ டிஎன்ஏ டெஸ்ட் கூட எடுத்து பார்த்துக்கோன்னு சொல்றாரு. சாம்சன் பொய் சொல்லலன்னு தெரிஞ்சுக்கிட்ட ரீச்சர், சிஐஏ இவ்வளவு சீரியஸா இதுல வேலை செய்யறாங்கன்னா இது ஒரு செக்ஸ் ஸ்கேண்டல் கிடையாது, அதுக்கும் மேல ஏதோ இருக்குன்னு சொல்றாரு. அதுக்கு சாம்சன், இந்தோனேஷியாவில நானும் என்னோட டீம்ல இருந்தவங்களும் எந்த கிரைமும் பண்ணல, என்னால என்னோட டெல்டா மிஷன் பத்தின டீடைல்ஸையும் ஷேர் பண்ண முடியாதுன்னு சொல்றாரு. He also asked Reacher to walk away from this, but Reacher says no again. சாம்சனோட வைஃப் நாங்க இப்ப கிளம்பணும்னு சொல்ல ரீச்சர் கம்ஸ் பேக் டு ஜேக்கப் அண்ட் டமாரா. ஹோட்டலுக்கு வெளியே சாம்சன் கார்ல ஏறும்பொழுது அவரோட சீஃப் ஆஃப் ஸ்டாஃப் நோலனை பார்க்கிறார் ரீச்சர். இந்த நோலன் தான் ட்ரெயின்ல இருந்த 4வது விட்னஸ்னு டமாரா கிட்ட சொல்றார் ரீச்சர். திஸ் இஸ் த எண்ட் ஆஃப் எபிசோட் 2. வழக்கம் போலவே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா எடுத்து அடுத்து என்ன நடக்கும்னு நமக்கு பயங்கரமா ஹைப் கொடுத்து முடிச்சிருக்காங்க. கூடிய சீக்கிரம் அடுத்த எபிசோட் வீடியோ அப்லோட் பண்றேன்.